வணக்கம் சார். நம்ம ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்குக்கு வந்து Hyundai Accent சிஆர்டி ஒன்று வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வைப்பர் சைடு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கையை வச்சு ஆரம்பிச்சாச்சு. அது அப்புறமேட்டு அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே கை விட்டு எடுக்கும் பார்த்தீங்கன்னா எலியெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு போய் துணியெல்லாம் போய் நிறைய துருத்தி வச்சுருக்குது. அதனால் இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே அரிச்சிருக்குது. அதனால் வந்துட்டு இதையும் நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஆனால் வந்து எலியெல்லாம் உள்ளே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு வழி பண்ணிருச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேட்லாம் பிரிச்சுட்டுங்க உள்ளுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பை ரஸ்க்கு ஃபுல்லாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி உள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் செக்ஷன் போயிடுச்சு. டேஷ்போர்டு கீழே இறக்கியாச்சு. டேஷ்போர்டை இறக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த இத்து போயிருக்குது. அந்த ஏசி வென்ட்டோட வெளி சைடு பார்த்திங்கன்னா இத்து போயெல்லாம் தொங்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த செட்டை கழட்டி கீழே வச்சுட்டு அப்புறமேட்டு அடுத்த ப்ராசர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, இப்போ வந்து டேஷ்போர்டை இறக்கியாச்சு. இந்த உள்ளக்கிற அந்த ஆங்கிள் செட்டு இந்த சைடு மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது இறக்கிடுவோம் கீழே. இது இறக்கி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனு இதுலேருந்து நாம் வெல்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு போய்க்கலாம். இதில் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தாங்க கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்டுக்கிட்ட எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருந்து எல்லா வேலையும் ஆரம்பிப்போம். ஆனால் ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஒர்க் பண்ணுறது ஆகிப்போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி க்ளீனாக பக்காவாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டெல்லாம் கம்ப்ளீட்டாக இறக்கியாச்சுங்க. ஏன்னா இறக்குனா தான் அடுத்தது என்ன பண்ணலான்னு நமக்கு தோணும். அந்த வெளியில் வைப்பர் தண்ணி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அரிச்சிருச்சு. அரிச்சியில் இட்டு போய் தண்ணி பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளே ஏசி சைடு வந்து உள்ளெல்லாம் அரிச்ச வந்து இல்லை டேஷ்போர்ட்லாம் என்ன கீழே அடியிலலாம் என்ன பண்ணிச்சிருக்குன்னு தெரியல அண்டர்பாஸ்லாம். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எடுத்து பார்த்தா தெரியும் இன்னும் அடியில் என்னென்ன இத்து போயிருக்குதுன்னு. சரி, டேஷ்போர்டை கழட்டி ஒரு ஓரமாக சேஃப்டியாக வச்சாச்சு. இதை அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சிடலாம். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பார் ஆங்கிலம் அதுவும் பக்கத்துலேயே இருக்குது. அடுத்தது ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பெரிய பள்ளம். ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எல்லாம் இத்து போய் பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லா இடமும் டேமேஜ் பண்ணிடுச்சு. அதனால் என்ன பண்ணணுன்னா ஒன்று ஒன்றா வரிசையாக பண்ணால் தான் இப்போ அண்டர் பாஸுக்கும் பீஸ் போட்டு அந்த வேலையை பார்த்து தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டேரிங்லாம் சும்மா தான் இருக்குது. ஏன்னா சும்மா வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு தான் வந்துச்சு. சரி, ரைட்டு. டிங்கர்பேட்டையிலேருந்து வேலை முடிஞ்சு வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா வந்து அந்த இத்து போன இடத்துலலாம் தகடு போட்டு அழகு போல் பேஸ்ட் வச்சாச்சு. அதே மாதிரி அந்த சைடும் உள்ளுக்குள்ளேயும் வந்து உளுந்துருந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தகடு வச்சு வெல்டிங் ஒர்க் முடிச்சு வந்துருச்சு நம்ம கைக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரைவர் சைடுக்கு அடியில் ஓட்டையாக இருந்துச்சு சொன்னேன் பார்த்திங்களா. இப்போ அந்த இடமும் பார்த்திங்கன்னா அழகு போல் வந்து தகடு கட் பண்ணி பீஸ் போட்டு அந்த ஒர்க்கு முடிஞ்சுது. அதே மாதிரி ஸ்கோர் ரைடு சைடு பேக் சைடு அதே மாதிரி வந்து டிரைவர் சைடுக்கு பேக் சைடும் வந்து இங்கேயும் வந்து முடிச்சாச்சு. வேணால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்தால் தான் வேலை வந்து கரெக்டாக கச்சிதமாக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாம் வந்து அடுத்தது அந்த தண்ணி விழுந்தது பார்த்திங்களா, அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே மாஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து தேவையில்லை. அதனால் வந்துட்டு அந்த இடத்த ஃபுல்லாக அடைச்சாச்சு. இன்னப்பாட்டு தண்ணி பிரச்சனை, தண்ணி வந்து விழுந்து இத்து போகிற வேலை இருக்கவே இருக்காது. அதனால் அந்த வேலையை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது எல்லாம் ஃபிட்டிங் ஒர்க்கு போகலாம். ஆனால் வந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பே தான் பண்ணி ஆகணும். அடுத்தது ஏசி சைடு எப்படின்னு பார்க்கலாம். ஏசி ப்ளோயர் செட்டு இந்த ஏசியில் பார்த்திங்கன்னா தண்ணியும் கழட்டி விட்டு அதை ஏசி ப்ளோயர் ஃபேனு வச்சு அதை வாஷ் பண்ணி விட்டு உள்ளுக்குள்ள இந்த அழுக்கெல்லாம் இது பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபிட்டிங் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து ஏசி ப்ளோயர் செட்டையும் வந்து இந்த 3mm இது போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. சுத்தமாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது. எல்லாம் நீட்டாக வந்து நம்ம மறுபடியும் ஏசி போட்டால் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லி க்ளீன் பண்ணி விட்ருக்குது. இது பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வர அந்த ஏசி லைனருங்க. இந்த லைனர் பார்த்திங்கன்னா எங்கே எலி கடிச்சிருக்குதா இல்லை ஏதோ ஒன்று ஓட்டைக்கீர் விழுந்துருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த 3mm சொன்னோம் பார்த்திங்களா, அந்த க்ளீனர் போட்டு நல்லா ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா அந்த எலியோட ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது. அதனால் வந்துட்டு ஓகே முடிஞ்சுது. எல்லா செக்ஷன் க்ளீன் பண்ணி போட்டாச்சுங்க. எல்லாம் உள்ளே வாஷ் பண்ணி சுத்தமாக உள்ள ஸ்மெல்லுகள் எதுவுமே இல்லாமல் செட்டாக ஃபினிஷ் பண்ணி எல்லாம் ஃபிட்டிங் போட்டு இருக்குது. உள்ள டேஷ்போர்டை பிரித்து எல்லாம் வேலை செஞ்சுருக்குது. முடிச்சுட்டு டேஷ்போர்டால் தான் ஏற்றிடணும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம டேஷ்போர்டை ஏற்றி வச்சுங்க. வண்டி கொஞ்சம் நேரம் தூக்கி வெயிலில் போடலாம். வெயிலில் போட்டால் தான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளதெல்லாம் கொஞ்சம்லாம் அந்த ஈரமெல்லாம் கொஞ்சம் காய்க்கு சும்மா தான் இருக்கு. வெளியே எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் தான் எடுக்கிறாப்புல. தீபக்கு எப்படி வந்து உட்காந்து வழி எடுக்கிற அப்படியா? எப்படி தீபக் இருக்குது? இப்படியும் ஓட்டலாமா? ஸ்டேரிங் மாதிரி அதான் குருவி படத்த வண்டி மாதிரி தான் இருக்குது. விஜய் படத்தை ஓட்ட நாமளும் ஓட்டுவோம். என்ன பண்ணுறது, நம்ம ஒர்க் எல்லாமே இப்படி தான் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். டயர்
வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பண்ணால் டேம்பிங் பண்ணியிருக்கிறோம். டேம்பிங்னா அந்த டேம்பிங் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா இந்த தார் சீட்டுங்க. தார் சீட்டில் வந்து அடியில் பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணிடு. ஏன்னா வந்து தகடு மறுபடியும் இட்டு போயிருக்கணும் அதுக்கோசரம் நம்ம டேம்பிங் பண்ணோம். ஏசி கூலிங் செமையாக இருக்குது. ஆனால் காலையில் டைம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இது பார்த்தீங்களான்னு தெரியல, ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நோய் நல்லாயிருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு வேலை தான் பெண்டிங்கு. கரெக்டாக இருக்கும். வணக்கம் மேன்ஸ், இன்றைக்கி நம்ம விஐபி காட்டுக்கிற பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்டோட வண்டி இது. பஸ் வணக்கம். ஆக்சுவலி வந்து இந்த வண்டி இவர் தான் அசண்டு. இவர் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாப்புல நம்ம கையில் நம்ம அசண்டு இருக்கிற மாதிரி, நம்ம சிஆடி இருக்கிற மாதிரி, ஆனால் அவங்க வண்டி மாதிரி இருப்பான் நினச்சி ரெடி பண்ணி கொடுக்கணும்னாப்புல. அதே மாதிரி இந்த வண்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்குது. வழக்கமாக நம்ம அசசரிஸ் ஒர்க் மட்டும் கிடையாது, மெக்கானிக் ஒர்க்கும் வந்து இறங்கி இந்த வண்டியில் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த வண்டியில் இந்த கம்பெனி எல்லாம் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் எப்படி இருக்குது? மனசு திருப்தியாக இருக்குதுண்ணா. நான் எதிர்பார்க்கல, ஆனால் இங்கே விட்டா நல்லா செய்ய முடியுமான்றது நான் யோசனையில் தான் இருந்தேன். பிரவீன்கிட்ட கேட்கும் போதே பல யோசனையில் தான் வந்தேன். ஆனால் விட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வேலை செய்கிறத பார்த்து மனசு ரொம்ப திருப்தியாக ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இங்கே விட்டது தான் கரெக்டு, வேறு எங்கே விட்டுருந்தாலும் சிக்கலாக இருக்குன்ற அளவுக்கு மைண்ட் வந்துருச்சு. இது மாதிரி வந்து நிம்மதி வந்து இருக்குது. நம்ம வண்டி எடுக்கிறோம், வண்டி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்றது கரெக்டான ரேட்டு தான் கரெக்டாக போட்டிருக்காப்புல. வேறு எந்த ஒரு இதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது. நீட்டாக பில் கொடுத்து உண்டானது மட்டும்தான் மூவ் பண்ணிக்கிறாரு. நல்லா திருப்தியாக இருக்குங்க வண்டி விட்டு எடுக்கிறதுக்கு. ஓகே, இது மாதிரி வந்து உங்கள் கார் எதனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம விஐபி கட்டத்தில் பெஸ்ட்டாக பண்ணுறோம். சரி, என்ன நான் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கு, அப்புறமேட்டு வந்து இன்ஜின் ஆயிடு, அப்புறம் லாயராமு, அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளலாம் துருப்பிடிச்சிருந்தது அது. அப்புறம் இந்த ஒர்க் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஏசி சைடு பண்ணோம். ஏசி சைடு பக்காவாக இருக்குது. அந்த ஏதோ வீடியோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நான் உள்ளுக்குள்ளெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி, அப்புறம் வந்தது போன ஓசு கீஸ் எல்லாம் மாற்றி விட்டு ரெடி பண்ணி வச்சு, அப்புறம் வழக்கம் போல் நம்ம எல்லா வண்டியும் பண்ணுறவங்க தான். அது லைட்டு அப்புறம் பாலிஷ் பண்ணியிருக்குது. அப்புறம் வழக்கம் போல் எப்பயும் போல் டோர் தெரிஞ்சா காட்டுங்க முன்னாடி. வழக்கம் போல் டோர் திறந்தால் உள்ளுக்குள்ளே எரிய டோர் லைட்டு, அப்புறம் 2 ஸ்பீக்கர் மாற்றிருக்குது. லைட்டாக ஒயரிங் ஒர்க்கு, அப்புறம் பின்னாடி அதே மாதிரி. இது மட்டும் இல்லை, காரை ஃபுல்லாக வந்து ஃபுல் வாஷ் பண்ணி, இன்டீரியர் கிளீனிங் பண்ணி, சீட்டுக்கெல்லாம் வாஷ் பண்ணி, வண்டியில் அண்டர் சேஸ் வந்து ஆயில் அடிச்சு விட்டு வண்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருது. இந்த மாதிரி உங்கள் வண்டியில் நான் எங்கே விட்டாலும் திருப்தி இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்தாலும் கண்டிப்பாக